மார்க்கெட்டை இவ்ளோ துல்லியமா கணிக்க முடியுமா? வாங்க ஒரு செம கேஸ் ஸ்டடியை பார்க்கலாம். சொன்னதே செய்தோன்னு சொல்றாங்க. சரி, இதுல என்ன இருக்குன்னு ஆழமா பாப்போம். எல்லாம் ஆரம்பிச்சது நிஃப்டி பத்தின ஒரு துல்லியமான கணிப்புல தான். அவங்க சொன்னது சிம்பிள். மார்க்கெட் 25,800 ஓடிச்சா அதுக்கு ஒரே ஒரு ஃபைனல் டார்கெட் தான். அந்த ஃபைனல் டார்கெட் 25,652.83. பாருங்க இவ்ளோ துல்லியமான நம்பர். சரி, கணிப்பு சொன்ன மாதிரி நடந்துச்சா? அடுத்த நாள் மார்க்கெட்ல என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஞாபகம் இருக்கட்டும், அவங்க கணிச்ச லோ 25,652. ஆனா மார்க்கெட் போன உண்மையான லோ 25,645. அட, ரெண்டும் இவ்ளோ பக்கத்துல இருக்கு. வித்தியாசம் வெறும் 7 பாயிண்ட் தான். நம்பவே முடியல இல்லையா? ஆனா கதை இத்தோட முடியல. அந்த லோவ தொட்டதும் மார்க்கெட் வேகமா திரும்புச்சு. அவங்க சொன்ன அடுத்தடுத்த டார்கெட்டுகளும் ஒன்னு விடாம ஹிட் ஆச்சு. இதுதான் ஒரு பெர்ஃபெக்ட் ரிவர்சல். சோ இதிலிருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுக்கு பின்னால சில முக்கியமான கான்செப்ட்கள் இருக்கு. மார்க்கெட் வேகமா விழுந்து அதே வேகத்துல ஏறினதுக்கு பேரு தான் வி ஷேப் ரெக்கவரி. சரியா, அந்த கணிச்ச லோல வாங்குறதுக்கு பேரு தான் பாட்டம் ஃபிஷிங். அதே மாதிரி ஒவ்வொரு டார்கெட்டா அடிச்சு ட்ரேட் பண்றதுக்கு பேரு லெவல் டு லெவல் ட்ரேடிங். இந்த அளவுக்கு துல்லியமா கணிக்கிறது நிஜமாவே சாத்தியமா, இல்ல இது வெறும் லக்கா? நீங்க என்ன நினைக்கிறீங்க?